உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுமா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. நன்றி அப்பா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மடையும் கூட செல்லுது. சொல்லுமா, தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மடையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுமா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் நம்மோடு கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுமா, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினால் இது எதினா என்னோடு வருவதினா. நன்றி அப்பா, நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் விசேஷமானவர்கள். சொல்லுங்க, நாங்கள் விசேஷமானவர்கள். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷமானவர்கள். நாங்கள் அவருடைய சாயலாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நன்றி அப்பா. எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா எதினா நீர் என்னோடு இருப்பதினா. நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை வரவேற்போமா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை வரவேற்போம், அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுமா, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாத
அறியாததும் எனக்கு எட்டாததுமான தீய காரியங்கள் செய்திடுவான். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஆமென். நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை உயர்த்துவோம். அவரை உயர்த்துகிற எந்த இடத்துல அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நிறைவாக்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ ரிபாலா தரபரா ஷதரபரம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. சொல்லுமா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுமா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பாடி நன்றி பாடி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆமீன். இரவெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தார். நல்ல நித்திரையை கொடுத்தார். சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசினார். இந்த ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை நல்லவர். ஆமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி மாலி நன்றி மாலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு நல்ல கரங்களை தட்டி தாய் தன் சேயை மறந்து விட்டாடும் மறவேனும் உன்னை என்றதானே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் உன்னை என்றதானே ஸ்தோத்திரம். ஆமே. மறைந்திரன்றோ உன் உள்ளங்கையில் அரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை திக்கற்றோனாய் விட்டு விடேனே.
என்றதானே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடாதே என்றதானே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை ஏற்றுக்கொள்வீர். எப்படியும் வருகையிலே இதை என்னை ஏற்றுக்கொள்வீர். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கரங்களை தட்டி என்னை இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆமே. ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். ஒரு தகப்பனை போல அவர் நம்மை தோளில் சுமந்து செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் அவர் ஒரு தகப்பனை போல சுமந்து சென்றார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்துவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா என்னை நடத்துவார். ஆமீன். இருள் நிறைந்த இந்த உலகம், ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆமீன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இறுதி வரை நடத்துவார், நித்தியமாய் நடத்துவார் என்று சொல்றவங்க நல்லா பாடுங்க சந்தோஷமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். என்னை நடத்துவார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடும் அப்பா. உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். கேளுங்க. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அன்னைக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது ஆமேன், அன்னைக்கு வனாந்திரம் வயல்வெளியாய் மாறிட்டு, காடாக எண்ணப்பட்டது செழிப்பாக மாறிட்டு, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை என் மேல, என் பிள்ளைங்க மேல ஊற்றுங்கன்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானாமே. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டு. ஒவ்வொருவரை அனல் மூட்டுங்க. ஒரு அனல் உள்ள ஜீவியம், அனல் உள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒவ்வொருவர் மேல ஆவியானவரே இறங்கி வாங்க, இறங்கி வாங்க சொல்லுங்க. ஆவியானவரே எங்க மேல இறங்கி வாங்க, எங்க வீடுகளுக்குள்ள இறங்கி வாங்க, எங்க பிசினஸ்ல இறங்கி வாங்க, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா. கேளுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுகிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. சொல்லுமா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுமா. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க.
தட்டி உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நிறைவான நன்மையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் சிலரை பிரவேசிக்க செய்கிறார். ஒரு புதிய நிறைவுக்குள்ளாக, புதிய ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக, புதிய ஒரு செழிப்புக்குள்ளாக. ஓ ராகாபா ராகாபா ரேபா லாதா ராஷாதா ராகாபா. எல்லா தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். எல்லா மந்திரவாத கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். எல்லா அசுத்தாவியின் கிரியைகள் எரியட்டும். எல்லா அலக்கரிக்கிற பொல்லாத ஆவிகளா எரியட்டும் எரியட்டும். அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறட்டும். ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள் அக்கினி. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. சொல்லுமா ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. பிதாவும் உம் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோம். தேவாதி தேவனை உயர்த்துவோம். ராஜாதி ராஜனை உயர்த்துவோம். கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துவோம். ஒருவராய் சாகாமை உள்ளவரை உயர்த்துவோம். அவர் பெரியவர். வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. ரிபலா தரபரஷா தரபரகபரதரத லூப்ரோஷா தரகபரபலபரகபரபலத. எளிமையான எங்களையே நிதமும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே தினமும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. யா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ரே பலதர சிவர பரக பரதரன நன்றிய பாரி பரதர சிதரன. ஹல்லேலூயா. நன்றிய பாரி பரபர கபர பரதர சிவர பரபரதரன.
நல்ல கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில ரே பரா கபரா பரா பரா தரா பரே பலா துரா பரா ஷே பரா கபரபா. ஹalleluya ரே பரா தரா பரா ஷபரா கபரா பரே பலா தரபா. ஹalleluya. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆமென். அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவனும் இல்லை. ஆமென். அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தீங்கு ஒரு நாளும் அணுகாது. சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில தீங்கு ஒரு நாளும் அணுகாது. நன்மை மட்டும்தான் நடக்கும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் மட்டுமே எங்களை தொடரும். ஆமென். ஹalleluya. ஐயா வாழ்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா ஊசன்னா, அல்லேலூயா ஊசன்னா, அல்லேலூயா ஊசன்னா, அல்லேலூயா ஊசன்னா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போதும் அவருடைய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். ஹalleluya. அவர் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நன்றி அப்பா. எல்லா சோர்வின் அனுபவங்கள் மாறி போட்டோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா என்ன பெருக பண்ணுங்க, பலனை பெருக பண்ணுங்கப்பா, சத்துவத்தை பெருக பண்ணுங்கப்பா. கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்பா, சோர்ந்து போக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. உங்க சத்துவத்தினால் நிரப்புங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறோம். தொழில இருக்கிற எல்லா போட்டி பொறாமை கிரியைகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா மனுஷீக பொறாமை ஆவியின் கிரியைகள் எரிஞ்சு போட்டு வாகனங்கள் இல்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வாகனங்கள்ல போகும்போது தேவ மகிமை கூட இருக்கட்டும். புதிய வாகனங்கள் வாங்க விரும்புற பிள்ளைங்களுக்கு இந்த நாள்ல அதற்கான தேவைகளை சந்திங்கப்பா. வீடு கட்ட விரும்புற பிள்ளைங்களுக்கு சொந்த வீடு கட்டட்டும், சொந்த வீடுகளை வாங்கட்டும், நிலங்களை வாங்கட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நன்றியப்பா இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றிடும், கால்கள் யாவும் முடங்கும். அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றிடும், கால்கள் யாவும் மடங்கும். என் இயேசுவே ஆண்டவர். ஆமென். அவருக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும், நாவு யாவும் இயேசுவே தேவன் என்று அறிக்கையிடும். அல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே. சொல்லுங்க, ஜீசஸ். அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல பெண்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லா துறையிலும் பெண்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எழும்பட்டும், பெண்கள் எழும்பட்டும், கர்த்தருக்காக எழும்பட்டும், டெபராக்கள் எழும்பட்டும். ஆமென். எஸ்தர்கள் எழும்பட்டும். தேசத்தை கலக்கட்டும், கலக்கட்டும், கலக்கட்டும்.
கேத்ரின் எழும்பட்டும். ஆவியானவர் அசைவாடுவீராக. நிரப்புங்க நிரப்புங்க. ஒரு எழுப்புதலின் தீ பற்றி எரியட்டும். பெண்கள் மத்தியிலே, சகோதரிகள் மத்தியிலே பற்றி எரியட்டும். ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகணும். தேசம் எங்கும் உலகம் எங்கும் வாழ்ற ஒவ்வொரு பெண்களுக்கும், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெண்களுக்கு எதிரான எல்லா குற்றங்கள் ஒன்றுமில்லாமல் போட்டோம். கர்த்தாவே நீர் யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அல்ல. ஒவ்வொரு துறையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்கப்பா. ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா. எல்லா தீமை கண்ணிக்கும் விலக்கி பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. ரீ பராகா பரா ஃபலா தரா. நல்லா துதிங்க. ரீ பராகா பரா பலா தரா பராகா பரா லே பராகா ஃபரா பலா தரா பரிகா பலா தரா பராகா பரா பலா பரிபா. மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவங்க 3 முறை முதலமைச்சரா இருந்தும் அவங்க பணம் சம்பாதிக்கல, கொள்ளடிக்கல, ஊழல் பண்ணல. அவங்களுக்கு எதிரா ஓட்டு மிஷினை மாத்தி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. கர்த்தர் நீதி செய்யணும், யுத்தம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. நாடு எங்கும் இன்னைக்கு இந்த இவி மிஷின் இல்லாம போகணும். பழைய ஓட்டு வாக்கு சீட்டுகள் வரணும், அந்த மெத்தட் வரணும். ஜெபம் பண்ணுங்க. அப்பா அந்த திருட்டுத்தனங்கள் ஒழியணும். இந்த இவி மிஷின்லாம் இல்லாம போகணும்ப்பா. தேசத்துல நேர்மையான முறையில எலெக்ஷன் வரணும். உண்மையான தலைவர்கள் ஆளுகை செய்யணும்பா. உமக்கு பிரியமானவர்கள் வரணும்பா. அப்பா நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. தேசம் எங்கும் எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சுவிசேஷம் பரவுவதாக. எந்தெந்த தேசத்துல அப்பா ஊழியத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறதோ எல்லா எதிர்ப்புகளும் மாறி போட்டோம். சிறையில இருக்கிற அப்பா கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும் அப்பா. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் எத்தனையோ தேசங்கள்ல நீங்க எத்தனையோ ஊழியர் செய்த நிமித்தம் எத்தனையோ தேவ பிள்ளைங்கள் நீங்க சிறையில இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும் அப்பா. அன்னைக்கு ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை வெளியே கொண்டு வந்த தேவன் இப்போது தூதர்களை அனுப்புங்கப்பா. உலகம் எங்கும் தூதர்களை அனுப்புங்க. கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். ஹல்லேலூயா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா சொல்லுங்க. அப்பா பிதாவே, அப்பா உங்க நாம உயரணும் அப்பா. உலகம் எங்கும் உம்முடைய ராஜ்யம் வரணும் அப்பா. அநியாயங்கள் ஒழியணும், விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போக என்ற வாக்கு தத்தம் இந்த கடைசி நாட்களை நிறைவேறட்டும். தேசமெங்கும் எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் அப்பா. ஒரு சேனையா எழும்பட்டும். சகோதரிகள் சேனையாக எழும்பட்டும் அப்பா. எழும்பட்டும், எழும்பட்டும். இந்த ஊழியத்துக்கு எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். இந்த பெண்கள் கூட்டத்துக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும், 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 எரியட்டும். இந்த கூட்டம் அநேகருக்கு உலகம் எங்கும் பரவி செல்லட்டும். இதன் மூலமா இன்னும் அநேக ஜனங்கள், அநேக பெண்கள் எழும்பட்டும். கட்டப்பட்ட ஜனங்கள், பெண்கள் வெளியே வரட்டும். இருளில் இருக்கிற சகோதரிகள் வெளிச்சத்துக்கு வரட்டும். ஒரு அக்கினிய போடுங்க, அக்கினிய போடுங்க. புது பலத்தினால், புது பலத்தினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஆமென். ரேகானா ஆராதன மராதன சந்தோனா தந்தரபல் ரேகானா சீக்கிர பௌதனா ஷியதனந்தர அந்தரபல். கிருபை வல்லமை, கிருபை வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஷிக்கினா மகிமை இறங்கட்டும்.
ஓ தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்க அப்பா சபைகளை ஊழியங்களில் தேவ ஜனத்தின் மேல் ஊற்றப்படுவதாக உமக்கன்று உண்மையாய் வாழ்கின்ற ஒவ்வொரு மேலும் தேவ இறக்கம் தேவ தெய்வ தேவதாசி கடந்து வருவதாக அறியாதவனா ஷேகா பர்ராதன். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். ஹalleluya ரேகானா மரகந்தோனா ராந்தரபன் தேராஷி கிரிபின் வாங்ககந்தோனி பிரபாதன் நீக்கர பௌதனை சேலூரா சந்திரவா. தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவுறு கர்த்தர் பெரிய கமே செய்வார். ஹalleluya 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 ஹalleluya. உபத்திரப்பட்ட உபத்திரத்தை கர்த்தர் எண்ணாதவர் அந்த அருள்காதவர். அவன் தம்மை நோக்கி கூப்பிட்டு தம் முகத்தை மறைக்காமல் அவன் கூடும்போது அவனை கேட்டதில் அவனை ஓ உயர்ந்த அடைக்கலத்தை விசாரித்து வைக்கின்ற தகப்பன் நல்லவர். அவரே நல்லவர். ஹalleluya. தீயை தனியை கடந்து வந்த ஆளும் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் விடுவார். அவரே நல்லவர். அவரே சத்தர்களுக்கு இழைப்பால் நீக்கி நம்ம இழைப்பால் கொடுக்கின்ற தகப்பன். ஓரியாந்தாரா ஷேகா பர்ரா கதரபா. இச்சகம் இயேசு சத்தர்களை கர்த்தர் ஒரே அடக்குவார். யாந்தானா ஷேகா பர்ராந்தன் நீக்கா நம்ம திக்கற்ற பிள்ளைகள் தகப்பன். அவரே நன்றி ராஜா. நீரே நீரே பெரியவர். நீரே ராஜாதி ராஜா. ஷதனமராதுன ஷதுனபா. கோடி கோடி நாமங்கள் கோடி கோடி நாமங்கள் கோடி கோடி அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நீரே பெரியவர். உங்க புயத்தின் வல்லமை வெளிப்பட்டுங்க அப்பா. அப்பா அங்க ரட்சிப்பின் புயத்தின் வல்லமை வெளிப்படுவதாக ராஜா. அப்படி ஓங்கிய பத்தின் வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே. தேசன் அப்பா தகப்பனே சுகித்திருக்கட்டும். எல்லா திடுக்கிடப்படுகிற காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பயத்தை நான் வெறுத்து போடுங்க தகப்பனே. சந்தோஷமாய் சமாதானமாய் என் ஜனம் சமாதான தாபரங்கள் நிலையான வாசம் தாங்க என்ற வார்த்தையின்படி அப்பா தகப்பனே. சமாதானமாக என் தேச விலங்கு கிருபை இறங்கட்டு தகப்பனே. அப்பா பச்சை ஓனாய் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இருந்து கொண்டிருக்கிற மணிப்பூருக்காக தகப்பனே பார்த்து தகப்பனே. சமாதான ஜீவனை கட்டிடுங்க தகப்பனே. ரீகானா ஷீகா பாராந்தர் சிறுபான்மையான மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. தேசம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட எல்லா இன தாக்குதல்கள் கொலைவு தாக்குதல்கள் கொடூர தாக்குதலுக்கு அப்பா ஜனங்களை விடுவித்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பெண்களுடைய ஜீவனும் ரத்தம் உங்க பார்வையில ராஜா அது அருமையா இருப்பதாக தகப்பனே. ஏழின் ரத்தம் உமக்கு அருமையா இருப்பதாக ராஜா. தீபானாரி அந்த நீர் நீதி செய்யும் நியாயத்தை வெளிப்படுத்தும் ஓங்கியத்தை வெளிப்படுத்தும் தகப்பனே. அமர்ந்திராதையும் பொறுமையாயிராதையும் தகப்பனே. ஓ நீரே ரட்சிக ரட்சிப்பை கட்டண ஒருவரே ராஜா. மேலே வாட்டு கீழே பூமியிலும் ரட்சிப்பை கட்டையிட அப்பா உண்மை இல்லாமல் வேறே தேவன் இல்லே ராஜா. ஓ உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே எனது பாசமே எனது சுவாசமே எனது ஆசையே உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் உம் நல்ல பரிசுத்த பாதைதனை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. அப்பா பகலில் பறக்க அம்புகளுக்கும் அப்பா எல்லா அக்கினிகளுக்கும் பிள்ளைங்களை விலக்கி பாதுகாத்துங்க. எல்லாவித துஷ்டத்தனத்துடைய கள்ளத்தனமான கையுடைய அந்த அந்நியத்தின் கொடுமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துங்க. ஆகா பேசும் தந்திரத்துக்கு அப்பா கொடிய தாக்குதலுக்கு கொடிய தகப்பனே அப்பா விஷய தாக்குதலுக்கு பாதுகாத்துங்க சப்பா. அப்பா நீர் இந்த ஈட்டி ஓங்கி ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கப்பா. திங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் நீர் சத்துருக்கு எதிர்பட்டு வந்து
ஈட்டி ஓங்கி நான் ரட்சிப்பின் ஆத்மாவுக்கு சொல்வீராக ராஜா. தகப்பன் தான் கேட்டாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய செட்டிங்கிலே மறைவாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசிரியங்க ஜபத்துக்கு பங்கு கொண்டு இதை கேட்கிற அப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசிரியங்க இந்த மண்ணா பெற்று கொடுங்க. ஆவியா நீங்க பேசுங்க என்னை மறுத்து அப்பா உங்க வார்த்தை வெளிப்பட்டு உங்க சத்தம் வெளிப்பட்டதாக அப்பனே இந்த மண்ணாவானது ஒவ்வொரு இடத்துல சென்று 30,000 வளம் கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துங்க, பயப்பட்டுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பெண்கள் ஜெபத்துக்கு பங்கு கொண்டு உங்கள் ஊரில் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாக. இப்போ கூட நம்ம சிறிது நேரம் தியானத்துக்கு நேரத்துக்கு வேத பகுதி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா சில வசனங்கள் நம்ம தியானத்து முடிப்போம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துகள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஹல்லேலூயா ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியிலே பலிகளை செலுத்தினார்கள். அருமையான ஒரு வேத பகுதி இன்னைக்கு நம்ம தியானுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இந்த அருமையான வேத பகுதியில சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுகின்றார். தாவீது ராஜா கட்ட வேண்டும் என்று வாஞ்சவர்கள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, உன் கைகள் ரத்த கரைப்படைந்த கைகள், நிறைய யுத்தம் நிறைய கொண்டுங்க, அதனால இந்த கையால் நீ கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பிறப்பை உன் குமாரன் கட்டுவான் என்று சொல்லும் போது, சரி நான் கட்டல என் பிள்ளையாவது கட்டுவான் என்று சொல்லி தாவீது அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட வந்த நாள்ல இருந்து அவர் ஆலயத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் பொன் வெள்ளி என்னென்ன சாமான்கள் என்ன பொருள்கள் என்ன வேணுமோ அத்தனை காரியங்களையும் அவர் சவதரித்தார், அவர் சம்பாதித்தார், அவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. தாவீது சாலமோனுக்கு உதவி செய்து சாலமோன் இந்த ஆலயத்தை கட்ட கிருபை செய்தார். அது ஒரு இல்லாத அளவு மிகப்பெரிய பிரதிஷ்டை, உலக வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட பிரதிஷ்டை நடந்தது இல்லை. அதுக்கு முன்பு நடந்தது இல்லை, அதுக்கு பின்பு நடந்தது இல்லை. எசேக்கியா காலத்தில் அதுக்கப்புறம் நடந்தது ஒரு முறை. ஆனால் இதே போல அல்ல, அத்தனை ஆடுகள் மாடுகள் பலியிட்டு அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆராதனை. ஒரு பக்கம் பாடல்கள் பாடினங்கள் துதித்து பாட 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 சத்தத்தோடு ஆர்ப்பரிக்க அந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமை அன்னைக்கு நிறைப்பெற்று, அந்த மகிமை நிறைப்பினால தேவனுடைய ஆசாரியர்கள் உள்ள நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மகிமை. சுற்றில் எந்த பிரச்சனைகள் எந்த பாடுகள் வந்தாலும் நாம் நம்முடைய வாயை ஒரு நாள் நடத்தக்கூடாது. நம்மள ஆண்டவர் இந்த ஜனத்தை நான் எனக்கென்றா ஏற்பட்டேன், இவங்க என் துதியை சொல்லிடுறாங்க என்று சொல்லி விசேஷத்தை நம்மை படைத்தார். ஹல்லேலூயா. லூசிபரை அவர் அப்படியே படைத்தார். ஆனால் அவன் தனக்குள் இருந்த பெருமையினால் நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன், தேவனை எல்லாம் துதிக்கிறாங்க என்னையே துதிக்கணும்னா அந்த ஆராதனை வடபுறத்தை நான் வீற்றிருப்பேன் என்று அவனுக்குள்ளாக பெருமை கீழே விழுந்து போனான். இன்றைக்கும் ஆவிக்கிற உலகத்துல மனுஷர்களை வணங்கும் மனிதவனுக்கு அதிகமாக வந்துவிட்டது. அபிஷேகமற்ற தேவ பிள்ளைங்களானாலும் அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். கனமண்டல பெரியவன் சிறியவன் என்று யாரையுமே நினைக்க கூடாது. ஆண்டவர் தன்னை அறையிலே கச்சை கட்டி கொண்டு அவர் எல்லா சிஷ்யர்கள் காலை கழுவினாரு. நல்ல டேலண்ட் உள்ளவன், முதன்மையானவன், கடைசி என்று அவர் யாரையும் பார்க்கல. இந்த கடைசி காலங்களை உலகம் செல்றது போல, உலகம் பின்பற்றது போல, உலகம் நேசிக்கிறது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வட்டாரத்தையும் ஆவிக்குரிய ஊழியர்களும் ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு செய்கின்றன. ஆவிக்குரிய சபைகளை, ஆவிக்குரிய தலைவர்களை, போதகர்களை, ஊழியர்களை இன்னைக்கு ஆண்டருக்கு ஈக்குவலா பார்த்து மனித வணக்கங்கள் அதிகமாக பெருகி போயிட்டு லூசிபர் ஆவி இன்றைக்கு சபைகளை ஊழியங்களை பிடித்து ஆட்டுகிறது. அந்த பெருமை இன்றைக்கு நிறைய காணப்பட்டது. அதனால விழுந்து போன லூசிபர். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்கு முன்னதாக சிறியோர் பெரியோர் எல்லாருமே ஒரே
லெவல் தான். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நம்ம எவ்வளோ அன்புகிறோம் அவளுக்கு தக்கதாக நமக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் எல்லாரும் நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும். அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து வித்தியாசம் இல்லாம சாலமோன் ஆலயத்துல துதித்து பாடினாங்க. அப்போ சகோதரர்கள் ஒருமித்து ஏற்றத்தாழ்வு இல்லாம, பகை இல்லாம, ஒருத்தருக்கொருத்தர் எந்த வேறுபாடு இல்லாம, கலகம் பண்ணாம அவங்க ஒரு மனதோடு தேவனை துதிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஆலயத்தை அந்த மகிமை நிறைப்பேற்று இன்றைக்கும் நம்ம தேசத்துல பல பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பல சூழ்நிலைகள், எதிர்பாராத பல சூழ்நிலைகள், இன்றைக்கு பொய்யான ஒரு கட்டமைப்பு, பொய்யே சொல்லி 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 சொல்லியே நிறைய காரியங்கள் இன்றைக்கு வின் பண்றாங்க. பொய்யான தகவலை பரப்புறாங்க உட்கார்ந்து. அதுக்காகவே நிறைய ஐடி விங்ஸ், நிறைய குழுக்கள், 36,000 வாட்ஸ்அப் குழுக்கள் ஏமாற்றி தவறான ஒரு காரியத்தை பரப்பி மக்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி தவறை சரி என்று சொல்லி ஒப்புக்கொள்ள வைத்து அவங்கள இப்படிப்பட்ட பல பொல்லாத காரியங்கள் பூமியில நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து அதை பார்த்து நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் நமக்கு இப்படி பலனில்லை என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகாமல் எல்லோரும் ஏகோபித்து நமக்குள் உள்ள வேறுபாடுகளை கலைந்து விட்டு சிறிய சபை, பெரிய சபை, சிறிய ஊழியம், பெரிய ஊழியம், இப்படிப்பட்ட எல்லா வேற்றுமைகளையும் கலந்து விட்டு, மனித வழக்கங்கள் கலந்து விட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூட நம்ம இணைந்து ஆராதிக்கும் பொழுது, இணைந்து துதிக்கும் பொழுது, பேதுரு அன்று சிறைச்சாலை போடப்பட்டுள்ளது சபையால் ஜெபித்த பொழுது கர்த்தர் தூதன் அனுப்பி விடுவித்தார். பவுலும் சீலாவும் துதித்தாங்க. அன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது. அந்த சிறைச்சாலையை அடைத்து உடைத்தார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்று ஜீவிக்கின்றார். நாம் எழுந்து துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அதிகமாக இனி வரை காலங்கள்ல நல்லா துதிங்க. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மன்னிப்பு பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து ஆட்சி தலைவர்கள் கவலைப்படவில்லை. அத்தனை மாநிலமும் இந்தியாவில் அத்தனை மாநிலங்களையும் மன்னிப்பரை மாற்ற வேண்டும் என்று ஒரு பொல்லாத கூட்டம் இவிஎம் மிஷினை கையில் வச்சுக்கொண்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில் வச்சுக்கொண்டு ஏமாற்றி வஞ்சித்து ஜனங்கள் போடுகின்ற ஓட்டை டெலீட் பண்ணி தனக்கு சாதமானவர்களுக்கு போட முடியாது. இப்படிப்பட்ட பொய் காரியங்களை நிறைய செய்யறாங்க. ஒரு பக்கம் இருள் கவ்விக்கிட்டது. ஏசியா தீர்க்கதரிசனமாக சரியாக சொன்னார். கடைசி காலங்கள்ல இருள் ஜாதியை மூட போறது. ஒரு கார் இருள் ஜனங்கள் மூடு. ஆனா கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க மேல மட்டும் அப்படி நீதி சொல்லி உதிப்பான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. செட்டைங்கிற அடைக்கலாம். இருளின் ராஜ்யங்கள் பெருகிவிட்டன. இருள் பலத்து போனது. ஒளி மங்கி போனது. இருள் தனது ஆக்டர்ஸ் போன்ற கரங்களை வலு சர்ப்பம் விரித்து விட்டது. நாம் அந்த கரங்கள் அழிய வேண்டுமென்றால் நாம் இணைந்து துதிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ உங்க வீடுகள்ல சபைகளுக்கு செல்லாமல் இனி ஒரு காலங்கள் வரப்போகிறது. அடுத்த ஹண்டா வைரஸ் என்று வைரஸ் வரைக்கும் நடக்கிறது. அடுத்த லாக்டவுன் வரும் என்று சொல்றாங்க. எப்படி கொரோனா வைரஸை பரப்புனாங்க அதே மாதிரி ஒரு ஷிப்பு மூலமாக பரப்பியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவ வந்திருக்கிறார்கள். இனி வர காலங்கள் நம்மளை திரும்ப லாக்டவுன் இருந்தாலும் ஆச்சரியப்படுக்க ஒன்றும் இல்லை. சபையை இழுத்து மூடலாம். ஆனால் ஒவ்வொரு வீடுகளும் அப்போஸ்தலர் நாட்கள் போல இதை கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சபையா சேர்ந்தா மகிமை ஊற்றப்படும். அதே போல ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள குடும்பத்துல உள்ள அத்தனை பேர் கூடி மயக்கலாம எது இல்லாம நீங்க ஜெபிக்கலாம். ஆவியான நமக்குள் இருக்கின்றார். அவர் நதியாக நமக்குள் இருக்கின்றார். நமக்குள் விளக்காக ஒளியா நமக்குள் இருக்கின்றார். அந்த நமக்குள் உள்ள அனலை நம்ம மூட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபித்து துதித்து பாடு. ஒவ்வொரு வீட்லையும் ஜெபசத்தை எழும்பும் போது ஹல்லேலூயா. உங்களுக்கு செல்போன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்க பாட்டு உட்கார்ந்து துதிக்க சத்தமா துதிக்க கர்த்தர் தேச சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. சாலமோன் துதித்தான். அந்த ஆலயத்தை மகிமை மூடினது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் நிரப்பார். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றுள்ளதென்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து
ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றுமுள்ளதென்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர் வாசித்து பூரிகைகள் வாசித்து ஊதினார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நிலத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் இருக்கிற பிரகாரத்திலே நடுமையத்திலே சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எழில் இருந்த எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடு கூட இருந்த மகா பெரிய கூட்டமாக இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளும் பண்டிகை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாக கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையும் 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாக இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷம் மன மகிழ்ச்சிமைப்பார்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க. 7 நாள் ஆசரிக்காங்க. ஆசாரியர்கள் ஒரு பக்கம் பாடி ஆண்டுக்கென்று உண்டாக்கப்பட்ட கீத சத்தங்களை வாசிக்கிறாங்க. அதில் பூரிகைகள் ஆசாரிகள் அந்த எக்கால சத்தம் அந்த பூரிகைகளை ட்ரம்பட்டை ஊதுறாங்க. மகா பெரிய கொண்டாட்டம் அன்றைக்கு காணப்படுகிறது. ஏகப்பட்ட ஆடு மாடுகள் பலியிடுறாங்க. இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்த தெரிந்து கொண்டாங்க செலுத்துறாங்க. அந்த 7ஆம் மாதத்துல மிகப்பெரிய கொண்டாட்டம் முடிந்து அதுக்கு பிற்பாடு ஜனங்கள் 7 நாள் முடிச்சு போயிடறாங்க. எல்லாரையும் ஆசிரிச்சு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்து சாலமோன் ராஜா அனுப்பி விடுகின்றார். எல்லாரும் அவங்க சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடணும் என்ற சந்தோஷத்தோட ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட போகின்றார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஹல்லேலூயா. இனி வருகின்ற இனி நம்ம இந்த பகுதி மிக கர்த்த வாசிப்போம். இவ்விதமாக சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாக இருந்தது எல்லாமே அனுகூலமாயிற்று. சாலமோன் தாவீதா கற்பிக்கப்பட்டு நீ ஆண்டரை வணங்க வேண்டும், ஆண்டரை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அவன் சரியாக முதல் அவன் இருந்த காலங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு பயந்து ஆண்டு உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது கூட அவன் இந்த ஜனத்தை ஆள்றதுக்கு எனக்கு தேவை ஞானம் வேண்டும் என்று கேட்டான். எனக்கு பொண்ணு பொருள் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனாக இருந்தான். சரியாக ஜனங்களை நடத்தினான். சரியாக தேவனை துதித்தான். பாடகர்கள் குழுவை ஏற்படுத்தினான். கர்த்தரை துதிக்க மிகப்பெரிய குழு அவன் டீமை ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையிலே பாடகர்கள் குழு சிங்கர்ஸ் குரூப்ஸ் இருக்கிறது, கொயர்ஸ் இருக்கிறது. எல்லாமே முன்னோடியாக அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்படுது. பழைய ஏற்பட்ட காலங்கள்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று அந்த கீத வார்த்தைகள் முழங்க நம்ம துதிக்க வேண்டிய மகிமை ஆலயத்தை மூடும். ஆனா இன்றைக்கு எத்தனை ஆலயங்கள்ல துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை பார்க்க முடிகிறது. அங்கே இன்றைக்கு பகைகள், கலகங்கள், முறுமுறுப்புகள், மேல் சாதி கீழ் சாதி, தாழ்ந்தன் உயர்ந்தன் என்று பல பிரிவினைகள். உலகம் இன்னைக்கு அப்படிதான் இனத்தின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில ஜனங்களை ஒடுக்குறாங்க, கொலைசாங்க. அதே தான் இன்னைக்கு சபையில ஊழியம் காணப்படுது. இப்படிப்பட்ட பிரிவினையோடு கூட நம்ம ஆராதித்தால் தேவனுடைய மகிமை இறங்காது. அநேக சபைகள் 85% சபைகள் தேவனுடைய மகிமை இழந்து ஆவியானவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆவியா இல்லாத ஒரு சபை, ஒரு ஆராதனைகள் ஏதோ அவங்க முழக்கத்தோடு கூட சும்மா ஒரு இறைச்சலோடு கூட அவங்க சத்தம் கேட்கப்படுகிறது. உன் பாட்டை எண்ணிட்டு அகற்றி என்று கர்த்தர் சொல்கின்றார். உன் இறைச்சல் எண்ணிட்டு அகற்று. அந்த இறைச்சலாம் இருக்கிற தவிர தேவனுடைய மகிமையை உணர்வுபூர்வமான ஆராதனை இன்றைக்கு நிறைய சபையில காணப்படவில்லை. நமக்குள் உள்ள குறைகளை நம்ம அகற்றி ஒருவருக்கு உள்ள அந்த வேறுபாட்டை கலைந்து கிறிஸ்துவின் சிந்தையை ஏற்று நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் தேசத்தில் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கு பல தோல்விகள், அவமானம் நமக்கு ஏன் நேரிடுது? தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல், தேவனுக்கு கொடுக்க மகிமையை கொடுக்காம இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் தன்னை யூதர்ன்னு சொல்லுகிற யூதர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய செயல்பாடு மொத்தமாக கிறிஸ்துக்கு பகிர்ந்து இருக்குது. மேடைகள்ல தேவனுடைய பிள்ளை என்று முழங்குறாங்க. ஆட்டுக்குட்டி போல
ஆனா உண்மையாக உங்கள் ஆட்டு தோல் போட்டுக்கின ஓநாய்களாக அநேகர் இன்றைக்கு காணப்படாங்க. பொருளாசை, விக்கிரங்கள், பகைகள், கோபங்கள், அதே போல ஆட்சி பிடிக்க உலகத்திலையும் அதே மாதிரி காரியங்கள், அதே போல சபைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கலந்து போட்டால் அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தின் மூடின மகிமை நம்மை நிரப்பும். கர்த்தருடைய மகிமை தேசத்துல வழிபட போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்தில் காணப்படுகின்ற எல்லா காரியங்களும் மாற வேண்டுமானால் தேவ ஜனங்கள் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தனி ஜெபத்தில் அலற வேண்டும். தேவனை முகமுக சந்திக்கின்ற மோசை போல ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஏதோ கூட்டத்தில் கூட்டமா போற துதிக்கும் என்று அல்ல, வீடுகள் தோறும் அப்பமிட்டு வீடுகள் தோறும் அந்த வசன வெளிப்பாடு கிடைத்து ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளையும் எப்பொழுதும் குடும்ப ஜெபம் மாத்திரம் நைட்டு இரவு ஆனா ஒரு பாட்டு, ஒரு சங்கீதம், ஒரு ஜெபம் மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியங்களே அன்னைக்கு சாலமோன் கண்டாரு. ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமை கண்டுட்டு அன்றைக்கு இரவு ஹல்லேலூயா ஒரு முக்கியமான காரியம் நடைபெற்றது. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனம் ஆனார். ஹல்லேலூயா. சாலமோன் செய்த எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்கும்படி செய்தார். அனுகூலம் ஆயிற்று. அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும், இப்பெல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னெல்லாம் நினைச்சானோ, தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தால் நம்ம செய்யற எல்லா காரியங்களையும் ஆண்டு சக்சஸ் பண்ணுவாரு. நம்ம நினைச்சு நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை மறந்து தன்னை வளர்க்க, தான் சபை இழக்க, தான் உழைத்து வளர்க்க என்று ஒரு சுயநலமான கிறிஸ்துவ கொண்ட எலும்பியோட காரணத்தினால் இன்னைக்கு சபை, இன்னைக்கு தேசத்துல பலவிதமான காரியம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஊழியர்கள் தனக்குள்ள உள்ள குறைகளை கலந்து போட்டு தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்தை அணிந்து கொண்டு, தேவனுக்கு பிரியமான அன்பு அணிந்து கொண்டு, தேவனுக்கு பிரியமான ஒற்றுமை, ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போதுதான் எத்தனை நன்மை என்பது. ஒரே மனமா தேவனை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமனாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய குடும்பம் என்று உணர்ந்து எல்லா கலையை எடுத்து போட்டு ஒரு மனமாக நீங்க துதி இன்னும் அதிகமா தேசத்துல துதி சத்தம் எழும்ப வேண்டும். அங்கங்க கூடி துதி, வேற எந்த காரியமும் வேண்டாம். துதி அதிகப்பட்ட தேவன் சிறையிருப்பை மாற்றார். தேசம் சிறையிருப்பை கத்த மாற்றம் வந்தது. பார்வோனுக்கு கத்த கண்டிப்பாக நாள் குறித்து விட்டார். அது ஒரு நாள் பார்வோனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து போகும். ஆனால் அதுக்கு முன்னாக தேவஜனங்கள் தன்னை சீர்பட்டு வேண்டும். இல்லையா? அன்றைக்கு அத்தனை பலிகளை செலுத்தி ஜனங்கள் ஆசீர்வதித்தான். அன்றைக்கு இரவு அவன் தூங்க போன போது கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகின்றார். ஹல்லேலூயா. தரிசனமாக அவனோடு கூட எப்படியாக சொல்கின்றார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்கு வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை நான் அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகின்ற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறீர்களுமா இருக்கணும். இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டு அழகாக சாலமோன தெளிவாக பேசுகின்றார். ஹல்லேலூயா. நான் நீ பண்ண எல்லா விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன். நீங்க வீட்டுல வாசிங்க. அந்த 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக சாலமோனுடைய ஒரு நீண்ட ஜெபம். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப அழகாக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நீண்ட ஜெபத்தை பற்றி வேதத்துல அழகா போட்டிருக்கு. அவர் எவ்வளவு அழகாக, ஆண்டவரே தேசத்துல பஞ்சம் வந்தா இந்த ஆலயத்துல வந்த ஜனங்கள் ஜெபிக்கும்போது எல்லாத்தையும் மாற்றிவிடும் என்று பல காரியங்கள் முன்வைக்கிறார். பாண்ட சொல்லாரு, நீ பண்ண எல்லா ஜெபத்தையும் நான் கேட்டுட்டேன். இந்த ஸ்தலத்தை நான் எனக்கு பலியிட ஆழமாக நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வது என்பது மிக எளிதாக நடந்து விடாது. அந்த மனுஷனுடைய கிரியைகள், அந்த மனுஷனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாமே செய்கள் எல்லாமே எனக்கு
பிரியமா இருந்தால், ஹல்லேலூயா, தாவீது ஆண்டு சொன்னாரு, இதயத்துக்கு ஏற்றன், அதனால அவங்க கூட என்னைக்கு நான் வாசமா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதோட மகனாக சாலமன் வாழ்நாள்ல முதல் அவனுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான், துதித்தான், ஆராதித்தான், பெரிய பலிபீடத்தை கட்டினான், பெரிய பண்டிகை கொண்டானான், தேவனுக்கு பிரியமான எல்லா காரியத்தையும் செய்தனால் அவனை சொன்னாரு, நான் இந்த இடத்தை, இந்த நீ கட்டின இந்த ஆலயத்தை நீ வந்து அநேக பொன் வெள்ளி ரொம்ப விலையேற பெற்ற ஆபரணங்கள் கொண்டு விலையேற பெற்ற பொருள் கொண்டு நீ கட்டினால நான் வந்து வாசம் பண்ணல. ஆண்டவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல ஒரு நாளும் இருக்க மாட்டார். அவருடைய காரியம் எப்படின்னா, அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானமுடைய சிங்காசனம், அவர் உட்கார இடம் தான் வானமே, பூமி என்னன்னா அவர் கால் வைக்கிற இடம் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா, அவருடைய சரீரம் அடி வானத்துக்கு மேல பொக்கிட்டே இருக்கும். அவருடைய அவ்வளவு பராக்கிரமர், அவரை எளிதாக அளந்து விட முடியாது. அப்படிப்பட்ட தேவன் மனுஷன் கட்டின இந்த சின்ன ஆலயத்துல வந்து தான் பிள்ளைங்க ஆராதிக்கும் பொழுது வந்து வருவார், அப்புறம் போவார். ஆனா எப்போதும் அவர் எங்க இருக்காரு? புதிய ஏற்பாடு காலங்கள்ல நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நம்ம என் நாமத்தில் நீங்க எங்க ஆராதிக்கின்ற, எங்க 2 பேர் 3 நாமத்தில் நீங்க ஒருமித்து ஒரு மனதோடு கூட நீங்க கூடும்போது அங்க நான் வருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல கூடினாங்க, ஆனாலும் ஆண்டவர் பிள்ளைங்க கூடும் பொழுது அந்த இடத்த தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, நான் இந்த இடத்த நான் தெரிந்து கொண்டேன், நான் இங்க இறங்கி வருவேன் என்று அன்னைக்கு சாலமோன் கூட வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே போல இந்த கடைசி காலங்கள்ல ஆவியானவர் எல்லாத்தையும் நிறைந்திருக்கின்றார். பிதாதேவனை நம்ம எங்கே தொழுது கொள்ளலாம் இந்த உணர்வோடு கூட நம்ம இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்த முடியல, துதி அதிகப்படுத்த முடியல. கட்ட நம்ம தேசத்தை பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு சாலமோன் கூட, நான் மழை இல்லாதபடிக்கு நான் வானத்தை அடிச்சு அல்லது தேசத்தை அழிக்கிறதுக்கு நான் வெட்டுக்கிளிகளுக்கு நான் கட்டளை கொடுப்பேன், இல்லையா ஏதோ கொலை நோய்கள் தேசம் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். உள்ள ஆலோசனை, என் நாமம் தெரிவிக்கிட்ட என் ஜனங்கள், அவர் அந்நிய ஜாதிகள் ஆண்டு அறியாத ஜாதிகள் எல்லாம் இப்படி செய்யணும்னு சொல்லல, என் நாமத்தை தரிச்ச என் பிள்ளைகள் என்று சொல்லிக்கணும். என் பிள்ளைங்க, என் நாமத்தை தரித்த என் பிள்ளைகள், ஹல்லேலூயா, தங்களை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. 2வது அவங்க ஜெபிக்க வேண்டும். 3வது அவங்க என் முகத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. தேடி 4வது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் நினைச்சேன் அதை கேட்டு அவங்க பாவத்தை மன்னிப்பேன், அவங்க தேச சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவா சொல்கின்றார். ஒரு நீதிமான் நல்லா பரிசுத்தமா வாழ்ந்தா அவன் அதை நிமித்தமாக அந்த தேசம் நல்லா இருக்கும். ஒரு நீதிமான் பாவம் செய்தா அது அவனோட முடிந்து போகாது, அவன் தலைமுறைகளை பாதிக்கும், அவன் தேசத்தை பாதிக்கும். ஹல்லேலூயா. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற கிறிஸ்தவ கூட்டங்கள், யூதர் என்று சொல்கிற யூதர்கள், அவங்க எப்படிதான் வாழ்றாங்க? சாத்தான் கூட்டமா வாழ்றாங்க. தேவனுக்கு மகிமை கொடுக்காம, நேரத்தை கொடுக்காம, சும்மா கூட்டம் மட்டும் ஓடி ஏதோ தனி ஜெபத்து இல்லாம, மற்றவங்க குறித்து புரணி பேசி, மற்றவங்களை கெடுத்து, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசி, மற்ற விரோதமாக காரியங்கள் செய்து யாரையும் முன்னேற விடக்கூடாது. நான் மட்டும் வாழணும், என் வீடு என் ஊழியம் வாழ வேண்டும் என்று ஒரு சுயநல கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கு தேசத்திலே பெருகிவிட்டது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு காணப்படுகிற நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சில காலம் சத்துருக்கையில் ஒப்பு கொடுத்த மாதிரி நமக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கூக்குரல்கள், எங்கு பார்த்தாலும் ரத்தம், குற்றமிட ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏன் என்று ஒரு கூட்டம் தேவனுக்கு என்று உண்மையாளர பிள்ளைங்க அழுகுறாங்க, கதறாங்க, கெஞ்சுறாங்க. ஆண்டவரே ஏன் இதை அனுமதித்து? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல தெளிவாக சொல்கின்றார். ஹல்லேலூயா. என் நாமம் தெரிவிக்கிட்ட என் பிள்ளைங்க என்ன செய்யணுமா? தங்கள் தாழ்த்தி, ஹல்லேலூயா, என் முகத்தை தேடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க தன்னுடைய எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நீங்க அப்படி செய்து என் முகத்தை தேடி நீங்க ஜெபித்தால், ஹல்லேலூயா, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? அவங்க பாவத்தை மன்னிப்பேன். இந்த சாபத்து காரணமா அவங்க பாவத்தை நான் மன்னிப்பேன். உங்க தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்துல செய்ய எல்லா ஜபத்துக்கும் என் கண்ணு எப்பவும் திறந்திருக்கு. நான் கண்ணை மூடல. கண்ணை மூடின மாதிரி அன்னைக்கு அநேகர் பேசுறாங்க. என் காது எப்பவுமே உங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் எல்ரோயோட கண்ணு பூமிங்கு அவருடைய கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. கர்த்தருடைய கண்கள்
நீதிமான் மேல நோக்கமா இருக்கிறது. அவனுக்கு நல்லது செய்யணும் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் கண்ணை நம்மகிட்ட மறைக்கவில்லை, காதை அடைக்கவில்லை. ஆனாலும் சில வேலைகள்ல நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் ஹல்லேலூயா, அவர் நாமம் தரிக்கிறாரு. ஜனங்கள் இன்னைக்கு பொல்லாதவர்களாக மாறி போனாங்க. யூதர் என்று சொல்லிக்கொண்டு யூதர் அல்லாம சாத்தான் கூட ஆள்றாங்க. உலகத்தின் போக்கு இன்னைக்கு அநேகருக்கு காணப்படுகிறது. ஏதோ நம்ம போகிற வாகனத்துல வசனம் எழுதினா நம்ம கிறிஸ்தவங்களை அடையாளப்படுத்துறாங்க. ஆனா அவங்க ஜீவியம் ஃபுல்லா தேவனுக்கு விரோதமான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைங்களை சிறுபான்மையின மக்களை அழிக்கிற ஒடுக்கிறது. எந்த இடத்துல குற்றம் ரத்தம் சிந்தப்படுகிறது அங்க தேவனுடைய சவம் கண்டிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. உலகம் செய்கிறது அதே தான் இன்னைக்கு ஆவிக்குரிய என்று சொல்கிற சபைகளையும் ஊழியங்களையும் இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் பிறர்களை போல சகோதரனுக்கு சகோதரன் வெட்டி கொடுக்க கூடாது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பல காரியங்கள் காணப்படுது. எல்லா காரியங்கள்ட்ட நாம் மனந்திருக்கும் போது தேவன் தேசத்துக்கு நம் மூலமாக சேமத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு இதை நான் பரிசுத்தப்பட்டேன். என் கண்களும் என் இருதயம் என்னால் எங்குதான் இருக்குது. நம்ம துதிக்கின்ற ஆராதிக்கின்ற இடங்கள்ல உலாவிக் கொண்டு இருக்கின்றார். நம்ம எந்த அளவுக்கு துதிக்கமோ, எந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தை அதிகரிக்கமோ, அந்த அளவுக்கு தேசத்துல பெரிய காரியங்கள், பெரிய ரட்சிப்பை நான் காண முடியும். இனி வருகின்ற காலங்கள்ல கிறிஸ்தவ ஜனங்கள் பொல்லாவிட்டு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பு ஜெபம், ஒவ்வொரு ஜெபத்திலையும் பாவமன்னிப்பு ஜெபம் வைத்து ஹல்லேலூயா தன்னை பரிசுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு துதித்து ஜெபித்து நாம் பெரிய ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தேசத்துல பெரிய செய்வார். ஒரு 2-3 வருஷத்துல நான் முடிக்க விரும்பின்றேன். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டு சொல்கின்றார், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு எல்லா கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் நீ கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலே அரசாலும் புருஷன் உனக்கு இல்லாமல் போது இல்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடி உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன். என் வழி விலகி நான் உங்களுக்கு முன்னேற்ற என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாக நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்பட்ட இந்த ஆலயத்தை என் சமூகத்தில் நின்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்குள்ளும் பல மொழியாகவும் வசச்சலாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிற ஒவ்வொருவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்த என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடினால் கர்த்தர் இந்த தீங்கு எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ண என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. மிக தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். நீ எப்படி உங்க அப்பா தாவீது கடைசிர உத்தமாக என் கட்டளை கை கொண்டு என் பிள்ளைய வாழ்ந்தானோ அதே போல நீ வாழ்ந்தால் நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உனக்கு எப்போதும் சிங்காசனத்தை ராஜாவார்த்தை கொடுப்பேன். நீ தான் ஆளுகை செய்வாய். ஆனால் நீ என்னை விட்டு பின்பற்றி விலகி போனால் வேறே தெய்வங்களை நீ பணிந்தால் எனக்கு பிரியமான செய்தா நான் இந்த ஆலயத்தை நான் சத்துருக்களை ஒப்பு கொடுத்து நான் இதுக்கு அவங்க அதை வசைப்பாடுவாங்க. ஏன் இந்த ஆலயத்தை இப்படி நடந்தது என்று கேட்கும் பொழுது சொந்த கடவுளை விட்டு அவங்க வேற கடவுளுக்கு போனாங்க, அதனால இந்த ஆலயத்துக்கு இப்படி இவ்வளவு பெரிய சாபங்கள் வந்தது என்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் பழைய நபர்கள் இன்னைக்கு சொல்றாங்க எவ்வளவு ஜபம் பண்றாங்க என்று. கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, கிறிஸ்தவ ஜனங்களே ஊழியங்களை குறை சொல்றாங்க, வசப்பாடுறாங்க. இவ்வளவு நீங்க ஜெபிக்கும் கூட்டம் நடத்துங்க, ஆனா இன்னைக்கு இப்படி காணப்படுது. ஆனா தங்களுக்குள் உள்ள குறை யார் உணர்ந்து கொள்ளால்? தன் பிள்ளைகள் யார் உணர்வான்? தன் குற்றங்கள் யார் உணர்வான்? ஹல்லேலூயா. தன் பாவங்களை தன்னுடைய பாவங்களை மயக்க மாறிட மாட்டான். தன் குற்றங்களை அழிக்க விட்டுருந்தா யார் விட்டு விடுவாங்க அவங்க ஏற்க வருவாங்க. ஒவ்வொரு இன்றைக்கு நான் சரி நீ தவறு தவறு என்று மற்றவாளிகளே குற்றவாளியா தீர்த்து கொண்டு நான் பெர்ஃபெக்ட் என்று நினைத்துக்கிறாங்க. ஆனா ஆண்டு சொல்லாரு, மற்றவாளி நீ குற்றவாளி யார் தீர்த்தாலும் அந்த தீர்ப்புடைய உனக்கு ஆக்கத்தை தீர்ப்பாரு. உன் கண்ணில் உள்ள அந்த மரத்துண்டை பார்க்காம மற்ற கண்ணில் சின்ன தூசி ஏன் பார்க்கின்ற கட்டை கேட்கின்றாள் இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்னைய முகத்தை தேடணும், தன்னை தாழ்த்தணும், தன் எல்லா ஆண்டவரே இந்த தப்புக்கு ஏன் நான் காரணம் ஆண்டவரே என்னை மன்னிங்க கழுவுங்க சப்பா
அப்பா என் நிமித்தம் இந்த சவத்தை மாற்றுங்க, இந்த தேசுக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்க என்று நம்ம கதறி ஜெபிக்கும் மேலே கட்ட மெய்யாகவே நம் ஜபத்தை கேட்டு இனி வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய காரியங்களை தேசம் செய்வார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் இணைந்து ஏகோபித்து ஆண்ட துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகுவார், கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதையில் உடைப்பார், இருப்பு தாழ்பாரை முறிப்பார், அந்த காலத்தில் பொக்கிஷனை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் திறந்தால் யாரும் அதை அடைக்க முடியாது, தேவன் அடைத்தால் அதை யாரும் திறக்க முடியாது. ஏனென்றால் அவர் தான் புட்டு, அவர் தான் திறப்பார். ஹல்லேலூயா. அவர் கையில் என்ன இருக்குது? தாவீதின் திறவுகோல். ஹல்லேலூயா. இந்த அருமையான சாலமோனுடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. அவன் நல்லா ஆண்டான். கர்த்தவனுக்கு ஏகோபித்த செல்வங்கள் ஞானம்லாம் கொடுத்தாரு. அவனுடைய காலங்களில் யுத்தமே இல்லாமல் அவனுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட், பீஸ்ஃபுல் லைஃப், நல்ல ஒரு ரெஸ்ட்ஃபுல் லைஃப் கடந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையை அவன் சரியாக பயன்படுத்தாமல் பின்னாடி காலங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய பெண்களை திருமணம் செய்து தவறான தொடர்பு கொண்டு அந்நிய ஜாதி பெண்களை, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பெண்களையும் அவன் திருமணம் செய்து கர்த்தர் 3 முறை எச்சரித்தும் கேட்காம கடைசியில் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து தாவீது அந்த கோத்திரம் 12 கிழிக்கப்பட்டு 2 கோத்திரம் மட்டும் கடைசியில் கடத்தது. இன்றைக்கு அவங்க அப்படிதான் வாழ்றாங்க. தேவனை மிகப்பெரிய சாபம் வந்தது. சாலமோன் மிக மோசமான மரணம் அடைந்தான். இன்றைக்கும் அவனுடைய பேர் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய அன்பு விட்டு அவன் புறந்தளிப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாத மாதிரி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதுமா தேவனுக்கு அர்ப்பணித்து நம்முடைய முடிவு எப்படி ஆரம்பிச்சாரு விசுவாச ஓட்டத்தை அப்படி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓட்டத்தை அவர் துவக்கினார். ஹல்லேலூயா. முடிவிலே விட்டுட்டு போக நம்ம அழைக்கப்படவில்லை. கடைசி மரண பரியந்த நம்ம இழுக்கும் போதா அவருக்குள் நினைத்திருக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் அந்த ஜீவகிட்ட நம்ம பெறுவோம். இயேசு வருகின்றார், நமக்கு கொடுக்கின்ற பலன் அவரோடு வருகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஒரு மனதோடு தேடும் பொழுது தேச பெரிய செய்வாரு. ஒன்று வருகை இல்லை என்றால் தேசத்துல பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தோடும் ஜெபமா ஜெபம். ஹல்லேலூயா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஆமே, நீங்க போதும்பா, நீங்க போதும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ள இயேசு போதும். ஹல்லேலூயா. அவர் 10ஓடு 11 தேவன் அல்ல, அவர் ஒருவரே தேவன். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு உண்மையாய் வாழ ஒருவரையே பின்பற்ற சாலமோனை போல அப்பா அநேக தவறான காரியத்தில் ஈடுபட்டு விக்கிர ஆராதனை செய்து அவனுக்கு கொடுத்த அந்த பதவியை, அந்த மேன்மை இழந்து போனது போல நாங்கள் இழந்து போகாதபடிக்கு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஒவ்வொரு ஆலயமாகிய சரீரமும் தேவ மகிமையினால் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறி போட்டோம், தரித்திரங்கள் மாறி போட்டோம். சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமண தடைகளை உடைக்கிறோம் அப்பா. எல்லா போராட்டங்கள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். மரண கட்டுகள் உடையட்டும். பலவீனங்கள் மாறட்டும். புது பலத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க பலத்தினால் நிரப்புங்க. எல்லா செய்வினை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் எரிஞ்சு போட்டு ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, விடுதலையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தொடர்ந்து உங்க பிரசன்னத்துக்குள்ளே மறைச்சு பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.